بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே திருக்குர்ஆன் கூறும் சிறந்த சமுதாயம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த முறையிலே இயங்குவதற்கு பல்வேறு பாவமான காரியங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏராளமான நன்மைகளை அள்ளிக்கொள்வதற்கு மிகவும் உந்துதல் சக்தியாக ஊக்கம் தரக்கூடியதாக இருப்பது சமுதாய கட்டமைப்பு. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் அதற்கு சமூகத்திலே கிடைக்கின்ற அங்கீகாரத்தை கொண்டுதான் அதை வீரியத்தோடு செய்ய முடியும். சமூகத்திலே அதற்கு இருக்கின்ற கடுமையான எதிர்ப்பு என்று வருகிற பொழுது அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடும். அப்ப அந்த காரியத்தை ஒரு தனி நபர் செய்வதை விட நல்லதொரு காரியத்தை செய்வதற்காக தீமையான காரியங்களை விட்டு ஒதுங்கி செயல்படுவதற்காக ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து களப்பணியாற்றுவார்களேயானால் அது சமுதாய பணியாக மாறிவிடுகிறது. ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய சீர்திருத்த பணியாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் எது, சரியான வழியிலே பயணிக்கின்ற சமுதாயம் எது, அந்த சிறந்த சமுதாயத்தின் பண்புகள் என்ன என்பதை பற்றி மனிதகுலத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற திருமறை குர்ஆன் மிக தெளிவான முறையிலே உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு செயல் மிக அதிகமாக பல்கி பெருகுவதற்கு காரணமாக இருப்பது சமூக அங்கீகாரம். அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே வைரலாக பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது சமூக அங்கீகாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கும். அதனால் தான் இன்றைக்கு நன்மையான காரியங்களும் அதிக அளவில் நடக்கும், தீமையான காரியங்களும் அதிக அளவில் நடக்கும். இரண்டின் பின்புலத்தில் பார்த்தீர்களானால் அந்த நன்மையை செய்வதற்கும் ஒரு கூட்டமைப்பு இருக்கும், தீமைகளை செய்வதற்கும் கூட்டமைப்பு இருக்கும், நன்மையை எதிர்ப்பதற்கும் கூட்டமைப்பு இருக்கும், தீமைகளை ஆதரிப்பதற்கும் கூட்டமைப்பு இருக்கும். ஒரு ஊர்ல பார்த்தீர்கள் சொன்னா 4 கட்சி இருக்கும், 4 இயக்கம் இருக்கும், 4 சங்கங்கள் இருக்கும். வச்சிருப்பாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்குவார்கள். அந்த இலக்கு என்னவாக இருக்கும்? உலக ஆதாயத்தை நோக்கிய ஒரு இலக்கு இருக்கும். பொருளாதாரங்களை சூறையாடுவதற்காக இயக்கங்களை கட்டியமைப்பார்கள். தங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பேரும் புகழும் பதவியும் அந்தஸ்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இயக்கத்தை உண்டாக்குவார்கள். ஊர் உலகத்திலே நமக்கென்று இருக்கின்ற மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இயக்கத்தை உண்டாக்குவார்கள். கண்ணை மூடிக்கொண்டு ஒருவனை தலைவனாக, அவனுக்கு ரசிகனாக பின்தொடர்ந்து சென்றவர்களும் இயக்கத்தை உண்டாக்குவார்கள். எதற்காக? சமூக சேவைகளில் களப்பணியாற்றுவதற்கா? இல்லை. அந்த நடிகனுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் அதை ஒரு விமர்சையாக கொண்டாடுவதற்காக, அந்த நடிகனுக்கு திருமணம் என்றால் அதை விமர்சையாக கொண்டாடுவதற்காக, அந்த நடிகனின் பெயரால் ஒரு சினிமா திரைப்படம் ஒளிபரப்பாகிறது என்று சொன்னால் அந்த நாளை முன்னிட்டு மிகப்பெரிய அளவிலே விமர்சையாக கொண்டாடுவதற்காக,
தன்னுடைய பெற்றோர்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதித்த காசையெல்லாம் கரியாக்குவார்கள். தன்னுடைய நடிகனுக்கு பின்னால் சென்ற மோகத்தின் விளைவாக இப்படி ஒரு சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே தன்னுடைய தலைவனுக்காக கட் அவுட் வைத்து பேனர் அமைத்து அதற்காக கட்சி பணிகளில் களப்பணிகளில் ஆற்றிக்கொண்டு அவனுக்காக வேண்டி பல தெருக்களிலே ஓட்டுகளுக்காக சீட்டுகளுக்காக தெரு தெருவாக தங்களுடைய மான மரியாதைகளை கொள்கை கோட்பாடுகளை இழந்து ஒரு சமுதாயம் நிற்கும் அரசியல் பிரவேசமாக இருக்கும். இவர்களுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமா? இல்லை, மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் என்று விளம்பரப்படுத்தி தனக்குத்தானே பல நலன்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் தாண்டி தொண்டு நிறுவனங்கள் என்று இருக்கும். இவர்கள் எந்த நடிகனுக்கு பின்னாலும் போகவில்லை. அந்த தொண்டு நிறுவனங்கள் எந்த விதமான அரசியல் கட்சியும் அமைக்கவில்லை. அப்படி இருந்தும் தொண்டு நிறுவனங்களாக வைத்திருப்பார்கள். அவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும்? நாங்கள் நற்பணிகளை செய்வோம், அது நாங்கள் மட்டும்தான் செய்வோம், எங்களோடு யாரையும் இணைத்துக் கொள்ள மாட்டோம், இதன் என்றென்றும் உரிமைதாரர்கள் நாங்கள் தான், இதற்கு நிரந்தர ஓனர்கள் நாங்கள் தான், எங்களை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லி ஆங்காங்கே பல அறக்கட்டளைகளை வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டு இருப்பார்கள். காலத்திற்கும் அவர்கள் தான் உரிமைதாரர்களாக இருப்பார்கள். அவர்கள் சமுதாய பணி என்று சொல்லித்தான் களத்தில் இறங்குவார்கள். ஆனால் கடைசி காலம் வரைக்கும் அந்த குடும்பம் மட்டுமே சமுதாய பணியை செய்தும் அதன் உரிமை படைத்ததாக இருக்கும் என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். வேறு யாருக்கும் அதில் இடம் கொடுக்க மாட்டார்கள். இப்படி பல அறக்கட்டளைகள் உருவாகும். நாளடைவு வருகிற பொழுது அதிலே பல குழப்பங்கள் ஏற்படும், அதிலே பல கையாடல்கள் ஏற்படும். அதை யாராலும் தட்டி கேட்க முடியாது. அந்த இடத்திலே சீர்திருத்தம் என்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. இப்படியும் சில தொண்டு நிறுவனங்களில் ஒரு சாரார் இருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட இயக்கங்களையும் பலதரப்பட்ட கட்சிகளையும் பலதரப்பட்ட அமைப்புகளையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஏதோ ஒரு அமைப்போடு ஏதோ ஒரு கட்சியோடு ஏதோ ஒரு இயக்கத்தோடு இணைந்து கொள்ளுகிற மக்களையும் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களில் யார் சிறந்தவர்கள், சிறந்த சமுதாயமாக இருப்பவர்கள் யார்? இதிலே பார்க்கின்ற பலதரப்பட்ட சங்கங்களில் சாரார்களில் கூட்டமைப்புகளில் மிகச் சிறந்தவர்கள் யார்? அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் அழகான முறையிலே போதனை செய்கிறது. அந்த குர்ஆனிய போதனையின் அடிப்படையிலே யார் செயல்படுகிறார்களோ, யார் இயங்குகிறார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். யார் இந்த திருக்குர்ஆன் ஆர்வமூட்டுகிற, திருக்குர்ஆன் எடுத்து சொல்லி இருக்கிற, திருக்குர்ஆன் அழகான முறையிலே அங்கீகரித்திருக்கின்ற அந்த சமுதாயத்திற்கு மாற்றமாக திருக்குர்ஆன் எதிர்க்கின்ற கண்டிக்கின்ற பண்புகளை கெட்ட செயல்களை கொண்ட சமுதாயமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை விட்டு விரைவாக திரும்பி வந்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த சமுதாயம் என்று திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே எடுத்து சொல்லி இருக்கிறான். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லப்பட்டால் அந்த மறுமையினுடைய நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்களிடத்திலே இருக்கின்ற பாவங்களை பற்றி எடுத்து சொல்லப்பட்டால் அந்த பாவங்களில் இருந்து விரைவாக விலகி விடுவார்கள். இதுதான் மிக சிறந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை குறிப்பிடுகிறான். யார்? ஒரு நாள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மதீனத்து வீதியிலே உக்கால் என்கின்ற சந்தையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லுகின்ற வழியிலே ஜின்களின் கூட்டம், அல்லாஹ் படைத்திருக்கின்ற மனித இனம் ஜின் இனம் என்கின்ற அந்த இனத்திலே இருக்கின்ற ஜின்களில் ஒரு சாரார் ஒரு ஓரத்திலே அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிற திருமறை வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜின்கள் ஏன் அங்கே வந்தது?
வேறு ஒரு பகுதியிலே இருந்து கொண்டிருந்த ஜின்களின் மிகப்பெரிய கூட்டம். அந்த ஜின்கள் கூட்டத்தின் ஒரு தலைவன் சொல்லுகிறான், வானத்திலிருந்து வானவர்கள் வழியாக பூமிக்கு சில ரகசியங்கள் வரும், செய்திகள் வரும், தூது வரும். அந்த தூதை, அந்த ரகசியங்களை இந்த ஜின்கள் ஒட்டு கேட்டுவிட்டு, ஒன்று ரெண்டு தகவல்களை கேட்டுவிட்டு பூமியிலே ஆங்காங்கே மனிதர்கள் உள்ளங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஒரு செய்தியோடு 1000 செய்திகளை பின்னி பிணைந்து போட்டுவிட்டு போவார்கள். இப்படி ஆங்காங்கே ஒரு சில ரகசியங்களை கேட்கின்ற ஜின் கூட்டத்தவர்கள் அந்த ஜின் இனத்தின் தலைவனிடத்திலே வந்து சொன்னது, எங்களுக்கு இனிமேல் ரகசியத்தை கேட்க முடியாதவாறு நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், விரட்டப்பட்டோம், ஓரங்கட்டப்பட்டோம் என்று சொன்னது. உடனே அந்த தலைவர் சொல்லுகிறார், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, ஏன் உங்களுக்கு வானத்திலிருந்து தகவல் கிடைக்கவில்லை, ஏன் அந்த ரகசியங்களை கேட்டறிய முடியவில்லை என்று கண்டறிவதற்காக ஜின்களிலிருந்து ஒரு சாராரை, பாவிகளை, மகா கெட்டவர்களை, இறைவனுக்கு இணை வைக்கின்ற துரோகிகளைத்தான் அந்த தலைவன் அனுப்பி வைக்கிறான். அந்த ஜின் இனம் என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு சாரார் அப்படியே மதீனாவை நெருங்குகிறது. எதற்கு? நபிகள் பெருமகனார் திருமறை வசனத்தை ஓதுவார். அவர் இறைவன் புறத்திலிருந்து செய்திகளை பெறுகிற தூதர். நமக்கு வானத்திலிருந்து ரகசியம் இனிமேல் கேட்க முடியாது என்கிற கட்டளை ஏதாவது நபிகளாருக்கு வந்திருக்கிறதா என்று கேட்பதற்காக அங்கே போய் இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்களுக்கு சொல்லுகிறார்கள், மக்களே, இது நாள் வரைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள், இது நாள் வரைக்கும் ஜின் இனத்திலே ஒரு சாரார் அந்த வானத்திலிருந்து வானவர்கள் கொண்டு வருகிற செய்திகளில் சில செய்திகளை கேட்டு மனிதர்களின் உள்ளங்களில் குழப்பத்தை உண்டாக்கி பல பொய்களை புனைந்து சொன்னார்கள். அந்த மனிதர்களும் 1-2 உண்மைகளோடு 1000 பொய்களை கலந்து பேசும் பொழுது அதை கேட்கிற மக்களுக்கு இவருக்கு நிறைய ஞானம் இருக்கிறது, நிறைய செய்திகளை சொல்கிறார் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் இனிமேல் இந்த ஜின் இனத்திற்கு எந்த ரகசியமும் கேட்க முடியாது, அவர்கள் மனிதர்கள் யாருக்கும் அவர்கள் உள்ளங்களில் போய் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் வானவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருப்பதை ஜின்கள் கேட்டுவிட முடியாதவாறு அங்கே பெரிய தீப்பந்தம் வீசப்படும், அவர்கள் விரட்டடிக்கப்படுவார்கள். எனவே ஜின்கள் வானவர்களுடைய ரகசியங்களை எதையுமே கேட்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் என்ன? இறைவனிடமிருந்து வந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட உடனேயே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை வசனங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இறை வசனங்களையும் ஓதி காட்டிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே அந்த ஜின் கூட்டத்திற்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது. என்ன? இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான செய்திகளை நாம் கேட்கவில்லை, அல்லாஹ்வை பற்றிய உண்மைகளை நாம் கேட்கவில்லை, திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகளை நாம் கேட்கவில்லை. அவர்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், நாங்கள் திருக்குர்ஆன் வசனங்களை கேட்டுவிட்டோம், இனிமேல் திருந்திக் கொள்ள வேண்டும், இனிமேல் இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று அவர்கள் மனம் மாறிவிடுகிறார்கள். ஜின் இனத்தில் உள்ள அந்த பட்டாளம் திருந்திக் கொள்கிறது. அந்த கூட்டமே திருந்திவிட்டு தன்னுடைய ஜின் இனத்தை பார்த்து போய் பேசுகிறது, நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், அவனுக்கு இனிமேல் இணை கற்பிக்க மாட்டோம் என்று. இந்த உண்மையை கேட்டவுடன் அந்த பொய்யிலிருந்து விடுபட்டு, பாவத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்தில் சங்கமித்தார்களே, இந்த பண்பு சிறந்த சமுதாய மக்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்வை நபிகள் நாயகத்திற்கு சொல்கிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரு மினல் ஜின். திருமறை குர்ஆன்ல ஜின் என்கிற ஒரு அத்தியாயம் இறக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜின்களை பற்றிய இந்த சம்பவங்களை எல்லாம் நபிகளாருக்கு சொல்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், ஊஹிய இலைய, இப்ப எனக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, அன்னஹு ஸ்தமஅ நஃபரு மினல் ஜின், என்னிடத்திலே ஜின்களில் ஒரு கூட்டம்
திருமறை குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்டது. ஃபகாலு, அந்த ஜின்கள் சொன்னார்களாம், இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஆச்சரியமிக்க குர்ஆனை செவியேற்றோம். ஃபாமன்னா பிஹி, உடனே நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, இனிமேல் எங்கள் இறைவனுக்கு நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் என்று அந்த ஜின்கள் சொன்னார்கள். இதனால் வரை அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு தப்பும் தவறுமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஜின்கள் பேசுகிறதாம், இதனால் வரைக்கும் எங்களில் ஒரு மூடன் அல்லாஹ்வை பற்றி தப்பும் தவறுமாக சொல்லிக் கொண்டிருந்தான். அதனால் நாங்கள் பாவத்தில் இருந்தோம். இன்றைக்கு தெரிந்து கொண்டோம், இஸ்லாமிய மார்க்கம், இறை நெறி அனைத்தையும் தெரிந்து கொண்டோம். இனிமேல் இறைவனுக்கு நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ஜின்கள் பேசியதே அல்லாஹ் உலகத்திற்கு அதன் சம்பவத்தை எடுத்துரைக்கின்றான். இறைவன் எப்படிப்பட்டவன்? ஓ அன்னஹு தஆலா ஜத்து ரப்பினா, ஜின்கள் பேசுகிறதாம், எங்கள் இறைவனின் கண்ணியம் மகத்துவம் உயர்ந்திருக்கிறது. மத்தஹத சாஹிபத்தம் வலா வலதா, அவன் மனைவியை எடுத்துக்கொள்ளவில்லை, பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளவில்லை, அவன் தனித்தவன் என்று பேசிக்கொண்டார்களாம். இந்த ஜின் இனத்தை பற்றிய ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறானே, அதிலிருந்து நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? எந்த சமுதாயம் சத்திய மார்க்கத்தை மிக தெளிவாக விளங்கி இருக்கிறதோ, அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதோ, அதை தீர ஆராய்ந்து இதுதான் சத்தியம் என்று சொன்னால் உடனே ஏற்று வரக்கூடியவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். அந்த ஜின் இனத்தை போன்று நாம் மாறி இருக்கிறோமா? நம்மிடத்திலே அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று எவ்வளவு ஆயத்துகளை எடுத்து சொன்னார்கள். இறந்தவர்களை வழிபடாதீர்கள், தர்கா வழிபாடை விட்டொழியுங்கள், தாயத்துகளை கட்டாதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை தர்காக்களிலே போய் சென்று செய்து விடாதீர்கள் என்றெல்லாம் எத்தனையோ சத்திய கருத்துக்களை சொன்னார்களே. எந்த சமுதாயம் அதிலிருந்து விடுபட்டு மாறி இருக்கிறதோ அவர்கள் சிறந்த சமுதாயம். அதே போல மிகச்சிறந்த சமுதாயத்தினுடைய அந்த பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திலிருந்தும் காட்டுகிறான். எப்படி இருப்பார்கள்? இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, இறைவனுடைய கட்டளைகளை செவியேற்றால் அதை உடனடியாக கேட்டு அதன்படி பணிந்து நடப்பவர்களாக இருப்பார்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறான், இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். ஆமன ரசூல், இந்த தூதர் நம்புகிறார். பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, தன் இறைவன் புறத்திலிருந்து அவருக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தை நம்புகிறார். அவர் மட்டுமா? வல் மூமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்களே, குல்லுன், அத்தனை பேரும் நம்புவார்கள். ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புகிறார்கள். ஓ மலாயிக்கத்திஹி, அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள். ஓ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புகிறார்கள். ஓ ருசுலிஹி, அவனுடைய நபிமார்களை நம்புகிறார்கள். வான தூதர்களை நம்பினார்கள், இறை தூதர்களை நம்பினார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, அவர்கள் சொல்வார்கள், இறை தூதர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம் என்பார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? இந்த வாசகத்தை ஏன் பயன்படுத்துகிறான் தெரியுமா? மதீனாவிலே வாழுகிற அந்த மக்கள், மதீனாவிலே யூதர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை கடவுள் என்று நம்பியவர்கள் தான். அதே நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தை வழிநடத்துவதற்கு பல்வேறு தூதர்களை அனுப்பினான் என்று நம்பினார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையிலே அவர்கள் எப்பொழுது சிதைந்தார்கள் தெரியுமா? எந்த தூதர் வந்திருந்தாலும் எங்கள் மூசாவை போன்ற ஒரு தூதர் கிடையாது என்று ஏற்றத்தாழ்வு கற்பித்தார்கள். அந்த சமுதாயத்தை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். நசாராக்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தார்கள். நபி ஈசாவுக்கு முன்னால் பல தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றார்கள், நம்பினார்கள். அல்லாஹ்வை நம்பினார்கள், வேதங்களை நம்பினார்கள். ஆனால் எங்கள் ஈசாவை போன்று எந்த தூதரும் கிடையாது என்று ஏற்றத்தாழ்வு பாராட்டினார்கள், பாரபட்சம் காட்டினார்கள். நீங்கள் அப்படி இருந்து விடக்கூடாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அனைத்து தூதர்களையும் சமமாக மதிப்பார்கள், சமமாக இடை போட்டு வைப்பார்கள். அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான். தன்னுடைய தூதர் என்று வந்த பொழுது அவர்களை உயர்த்தி பேசுகின்ற நிலை இருக்காது. அனைவரையும் சமமாகத்தான் அவர்கள் நம்புவார்கள், நம்பினார்கள். எந்த ஒரு இறை தூதரையும் உயர்வாக அவர்கள் கருதுவது கிடையாது. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இறை வசனத்தை ஓதி காட்டுகிறார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது தூதரை அன்றி வேறில்லை. கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். முஹம்மது தூதர், அதே போன்று அவர்களுக்கு முன்னால் சென்றவர்களும் தூதர்கள். இப்ராஹிம் முன்னாடி சென்று விட்டார், இஸ்மாயில் முன்னாடி சென்று விட்டார், ஈசா மூசா சென்று விட்டார்கள். இப்படி எல்லோரும் சென்றார்களே, அவர்களையெல்லாம் இப்ராஹிம் இறந்ததை நம்புகிறீர்கள், இஸ்மாயில் இறந்ததை நம்புகிறீர்கள், மூசா இறந்ததை நம்புகிறீர்கள், ஐயூப் இறந்ததை நம்புகிறீர்கள், நபிகள் நாயகம் இறந்ததை ஏன் மறுக்கிறீர்கள்? அவரும் தூதர் தான், ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க, அவரும் இறந்தார். சமமாக நம்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு பார்வை, நடுநிலையான பார்வை, நேர்மையான பார்வை அந்த சஹாபாக்களுக்கு இருந்ததே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை பார்த்து, அந்த கண்ணியமான மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வக்கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தம் வஸதா, உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம். சிறந்த சமுதாயம் யார்? எல்லா இறை தூதர்களையும் சம அளவில் நம்புபவர்கள் சிறந்த சமுதாயம். அது மட்டும் இல்லாமல் நடுநிலையோடு செயல்படுபவர்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறார். எப்படி நடுநிலை? இன்றைக்கு நடுநிலை என்கிற வார்த்தை நயவஞ்சகர்கள் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டார்கள். நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, அந்த முனாஃபிக்தனமான பல காரியங்களை செய்பவர்கள் தன்னை நடுநிலைவாதிகள் என்று சொல்வார்கள். எந்த இயக்கத்தையும் சாராதவர்கள் தன்னை நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதல்ல நடுநிலை. இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், ஒருவன் சத்தியத்தை பேசுகிறான், சத்தியத்தில் இருக்கின்றான், அவன் சத்திய மார்க்கத்தை எடுத்துரைக்கின்றான், அதே நேரத்திலே தனக்கு பிடித்தவனை எதிர்த்து அந்த சத்தியவாதி சரியாக நடந்து விட்டானேயானால் அவன் பேசுவதெல்லாம் பொய் என்று ஒதுக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், அதை மட்டுமே குறை கூடிக்கொண்டு பேசிக் கொண்டிருப்பவர்கள். இரண்டு சாரார்களை பார்ப்பார்கள். ஒருவன் சத்தியத்தில் இருக்கிறான், ஒருவன் சத்தியத்தை பிரச்சாரம் செய்கிறான். அங்கிருந்து ஒருவர் தவறு செய்து விட்டார், எனவே அங்கிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இப்ப நீக்கப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் எதை பேசினாலும் வாய் மூடி இருப்பார்கள், என்ன சொன்னாலும் வாய் திறக்க மாட்டார்கள், என்ன சொன்னாலும் அமைதியாக சென்று விடுவார்கள். ஆனால் நீக்கி நடவடிக்கை எடுத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இடத்தில் இருப்பவர்கள் எதை செய்தாலும் கர்ஜிப்பார்கள். இவர்களுக்கு பேர் என்ன? நடுநிலை. சத்தியத்தில் இருக்கக்கூடியவன் ஏதோ சிறிய அளவில் ஒரு தவறுதலாக ஒரு கருத்தை சொன்னாலும் கூட வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பார்கள். ஆனால் அதிலிருந்து மிகப்பெரிய பாவத்தின் காரணத்தினால் தள்ளிவிடப்பட்டவன், நடவடிக்கை எடுக்கப்பட்டவன் பாரதூரமான கருத்தை சொன்னாலும் கூட மேம்போக்காக சென்று விடுவார்கள். இவர்களுக்கு பெயர் என்ன? நடுநிலைவாதிகள். நோக்கம் என்ன தெரியுமா? தான் எந்த இயக்கத்தில் இல்லையோ அந்த இயக்கம் அழிய வேண்டும், எவன் எப்படி சென்றாலும் செத்தாலும் பரவாயில்லை என்று போவார்களே, அவர்கள் தனக்குத்தானே சூட்டிக் கொண்ட பெயர் நடுநிலை. ஆனால் உண்மையான நடுநிலை என்றால் என்ன தெரியுமா? நாம் எதிலே இருந்தாலும் சரி, அங்கே தவறு இருந்தாலும் அதை கண்டிக்கக்கூடியவனாக, அங்கே சரியானது இருந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடியவனாக இருப்பவன் மட்டும்தான் நடுநிலைவாதி. யார் சொன்னார்? படைத்த இறைவன் சொல்லிவிட்டான், அவ்வளவுதான். படைத்த இறைவன் சொல்லி இருக்கிறான், அதை நம் தரப்பில் உள்ளவர்கள் செயல்படுத்தவில்லை, எனவே நானும் செயல்படுத்த மாட்டேன் என்று ஒதுங்குபவன் பாவி. படைத்த இறைவன் சொல்லி இருக்கிறான், நம் தரப்பில் உள்ளவர்கள் அதை செய்கிறார்கள், நானும் செய்வேன் என்று சொல்பவனை விட படைத்த இறைவன் சொல்லிவிட்டான் என்றால்
உலகத்திலே யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை, நான் செயல்படுத்துவேன் என்று சொல்பவன் தான் நடுநிலைவாதி. உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள். தொழுது வந்தார்களா? அதற்கு பிறகு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்றவுடன் மதீனாவில் இருந்த பொழுது அங்கிருந்து ஒரு சில மாதங்கள், கிட்டத்தட்ட 16-17 மாதங்கள் அக்ஸா என்கிற பள்ளியை நோக்கி தொழுகிறார்கள். பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசலை நோக்கி தொழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பார்வையில காபத்துல்லாவும் நபி கட்டிய பள்ளிதான், ஆதம் நபி. அக்ஸா பள்ளியும் ஆதம் நபி கட்டிய பள்ளி தான். ரெண்டுமே இறையில்லம் தான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டது. நபியும் நபி தோழர்களும் அங்கே எந்த பாரபட்சத்தை காட்டல தெரியுமா? நாம மதீனாவுல பைத்துல் முகத்தஸ போய் நோக்கி தொழுதோம்னா நாம யார மாதிரி ஆயிடும்? யூதர்கள் நசாராக்கள் மாதிரி ஆயிடுமே. அங்கே இருக்கிற யூதர்களும் நசாராக்களும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்களே என்று நினைத்தார்களா? நினைக்கல. அவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஏன்? யூதர்களும் நசாராக்களும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறார்கள் என்பதற்காக நாம தொழல. அல்லாஹ் அதை நோக்கி தொழ சொன்னான், நாம் தொழுகிறோம். இதனால யூத நசாராக்கள் நம் மீது ரொம்ப பாசம் கொண்டால், நம் மீது பரிவு காட்டினால், நம் மீது ரொம்ப இணக்கமாக வந்தால் அதற்காக வேண்டி அவர்களுக்கு வளைந்து போகல. நாங்க அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம்? இந்த பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறோம். 16-17 மாதங்கள் கழித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உத்தரவிடுகிறான். நீங்கள் முந்தைய காபத்துல்லா, அந்த மக்கமா நகரத்தில் இருக்கிற அந்த காபாவை நோக்கி தொழுங்கன்றான். அதுநாள் வரைக்கும் அக்ஸாவை நோக்கி தொழுத அல்லாஹ்வின் தூதரும் தூதரின் தோழர்களும் அப்படியே திரும்பிட்டாங்க. எதற்காக திரும்பினார்கள்? யூதர்கள் நசாராக்களை பிடிக்கவில்லை என்பதற்கா? இல்ல. எதற்காக திரும்பினார்கள்? மக்கா காபிர்களை பிடித்துக் கொண்டது என்பதற்கா? அதற்கும் இல்ல. அல்லாஹ் கட்டளையிட்டான், திரும்பினார்கள். அவ்வளவுதான். முன்ன காலத்தில் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் கட்டளையிட்டான், அப்படி நோக்கி தொழுதார்கள். இந்த பக்கம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் கட்டளையிட்டான், திரும்பினார்கள். அப்ப இவர்கள் எதை பார்த்தார்கள் தெரியுமா? யார் விரும்பினார்கள் வெறுத்தார்கள் என்று பார்க்கல. அல்லாஹ் உத்தரவிட்டான், நாங்க இப்படி திரும்புவோம். அதே அல்லாஹ் உத்தரவிட்டான், நாங்க இப்படி திரும்பணும். இதான் நிலை. இதேதான் இந்த ஜமாத்தின் நிலையும். இதுதான் நடுநிலை. நீங்கள் உலகத்தில் யார் திருப்திப்பட்டார்கள், யார் வெறுக்கிறார்கள் பார்க்காதீங்க. அல்லாஹ் திருப்தி அடைந்தானா என்று பாருங்கள். இந்த ஜமாத்தில் ஒழுங்குகள் பேணப்பட்டு வருகிறது, கட்டமைப்போடு இயக்கப்பட்டு வருகிறது. ஒரு இயக்கம் என்றால், ஒரு கூட்டமைப்பு என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். நீங்கள் மனித குலத்திலே தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில் சொல்கிறான்? நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதற்கு எதை அடிப்படையாக அல்லாஹ் சொல்கிறான்? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். அதனால சிறந்த சமுதாயம். நாம் ஒரு சிறந்த சமுதாயம் என்றால் நன்மையை ஏவுபவர்களாக இருக்க வேண்டும், நன்மையை கைவிட்டவர்களாக இருக்கக்கூடாது. தீமையை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும், தீமையை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நம்புபவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவர்களாக இருக்கக்கூடாது. இதான் சிறந்த சமுதாயத்தின் அளவுகோல். இதை அடிப்படையாக கொண்டு நம் ஜமாத் இயங்க வேண்டும் என்று பயணித்து வருகிறது, ஒழுங்குகளை போடுகிறது. ஒரு சிறந்த சமுதாயமாக உருவெடுத்து வருகிற நேரத்தில் ஒருவேளை தீமையை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற நாம் பாரதூரமான காரியத்தை செய்துவிட்டால் என்ன சட்டம் படைத்தவன் சொல்லி இருக்கிறான்? ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாயிஷத்தன், அது மானக்கேடானதாக இருக்கிறது. வஸா சபீலா, கெட்ட வழியாக இருக்கிறது சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள்
ஒரு சிறந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் யாராவது இந்த பாரதூரமான காரியத்தை செய்துவிட்டால், அல்லது அதற்கு வாய்ப்புள்ள வகையிலே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்து விட்டால், அது நிரூபிக்கப்பட்டால், அது சாட்சிகளோடோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களின் ஒப்புதலோடோ அது நிரூபணமாகிவிட்டால் என்ன தண்டனை? நாம் இஸ்லாமிய ஆட்சி நடத்தல, குற்றவியல் தண்டனை நிறைவேற்ற முடியாது. சரி, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்றான். தீமையை எப்படி தடுக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டீர்களானால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, தனது கரத்தால் தடுக்கட்டும் என்றார்கள். ஓ இல்லம் யஸ்ததி, அது இயலாவிட்டால் ஃபபிலிசானிஹி, நாவால் தடுக்கட்டும் என்றார்கள். ஓ இல்லம் யஸ்ததி, அதுவும் இயலாவிட்டால் ஃபபி கல்பிஹி, மனதால் வெறுத்தொதுங்கட்டும் என்றார்கள். நம்முடைய நாட்டிலே வாழ்கிறோம். அந்த நாட்டிலே நம்மை மீறி நம்முடைய ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், ஊழல் செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், மதவெறியோடு செயல்படுகிறார்கள். தீமையை நம்மால் கையால் தடுக்க முடியாது. எனவே நாவால் தடுத்துக் கொண்டு இருக்கிறோம். அதுவும் கூட முடியாவிட்டால் மனதால் வெறுத்து ஒதுங்கி கொண்டு இருப்போம். இதுதான். இப்ப நம் கையில் அமைப்பு இருக்கிறது, நம் கையில் கட்டமைப்பு இருக்கிறது, நம் கையில் நிர்வாகத்தின் பிடி இருக்கிறது. நம் நிர்வாகத்தில் இருந்து ஒருவர் இந்த மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டதாக நிரூபணமானால் என்ன செய்யும் ஜமாத்து? நடவடிக்கை எடுக்கும். எதன் அடிப்படையில்? வலா தக்ரபு ஸினான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அந்த தீமையை தடுக்கணுமே என்பதற்கு எடுக்கும். யார் மீது நடவடிக்கை எடுத்தோமோ அவர் மீதுள்ள கோபதாபத்தில் எடுத்த நடவடிக்கை அல்ல. இதற்கு முன்னால் இதே பாலியல் குற்றத்திலே ஒருவர் ஈடுபட்டதற்காக நீக்கப்பட்டார். உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக ஒருவரை வைத்திருக்கிறீர்கள், காலமெல்லாம் அவர் தான் தலைவராக இருப்பாரு, காலமெல்லாம் அவர் தான் இந்த இயக்கத்தை கட்டியாழ்வாரு, அவருக்கு நிகராக ஒரு இளைஞன் வந்தால், வளர்ந்தால், முன்னேறினால் விடமாட்டீங்களே, பணம் என்பீர்கள் அல்லது பெண் என்பீர்கள், பெண்ணோ பொண்ணோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தூக்கி வீசிடுவீங்க என்றார்கள். அந்த காழ்ப்புணர்ச்சியில் எடுத்த நடவடிக்கையா? சம்பந்தப்பட்டவர்கள் அந்நிய பெண்ணோடு தனித்திருந்து விட்டேன், நான் பாரதூரமான காரியத்தில் ஈடுபட்டேன், நான் சில மணி நேரங்கள் இருந்தது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டதற்காக நீக்கப்பட்டார்கள். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். அவர்கள் நெருங்கினார்கள், நெருங்கியதை ஒப்புக்கொண்டார்கள். எனவே இயக்கம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் சேர்ந்து அமைத்த சட்டம் என்ன, எல்லோரும் இணைந்து எடுத்த முடிவு என்ன? இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டால் அவர்கள் நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்டார்கள். அப்பொழுது இந்த ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் எந்த இயக்கத்திலே ஆயுள் கால நிறுவனராக ஒருவரை வைத்திருக்கிறோமோ, அமைப்பாளராக ஒருவரை வைத்திருக்கிறோமோ, அவரை இந்நாள் முன்னாள் தலைவராக வைத்திருக்கிறோமோ, அவரே இந்த இயக்கத்தினுடைய துவக்கத்திற்கு காரணமாக இருந்தாலும் கூட, 30 ஆண்டுகளுக்கு மேலே களப்பணி ஆற்றி இருந்தாலும் கூட, அவர் தவறு செய்தது நிரூபணமானாலும் தூக்கி வீசுவோம் சொன்னோமா இல்லையா? அதுவும் நிரூபணம் ஆன உடனேயே இல்ல இல்ல அவரை மட்டும் நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம் என்றால் அது நயவஞ்சக கூட்டம். அவர் தவறு செய்ததாலும் நீக்கப்பட்டார் என்று சொன்னால், அவரையும் நாங்கள் நீக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக? அதற்கு முன்னால் உள்ளவர்களை நீக்கியதற்கு அல்லாஹ் சொன்ன வலா தக்ரபு ஸினா என்கிற இறைவசனம் தான் தற்போது நீக்கியவர்களுக்கும் பொருத்தமான வசனம். அல்லாஹ் சொன்னான், அருவருக்கத்தக்க காரியத்தில் நெருங்காதீர்கள் என்றான். நெருங்கியவர்களுக்கு என்ன நிலைப்பாடு என்று முடிவெடுத்தோம். தலைவன் முதல் தொண்டன் வரை அதை கடைபிடித்து வந்தோம், அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து இவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் செயல்பட்டார்கள், இவர்கள் சதி செய்து நீக்கிவிட்டார்கள் என்று பாவிகள் கர்ஜித்துக் கொள்ளலாம். அது போன்ற மானக்கிட்ட காரியத்திற்கு வக்காலத்து வாங்குகிற 4 பேர் ஒன்றிணைந்து கொண்டு போகலாம். அது எங்களுக்கு கவலை இல்லை, அது பிரச்சனை கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு 4 திருட்டு பையன் இருக்கான்னு வைங்க, 1ஆம் நம்பர் முடிச்ச வைக்கியா இருக்கிறான்னு வைங்க, அவனை ஊரே சேர்ந்து அடிக்கிற பொழுது ஒரு ஆளு ஏங்க அடிக்கிறீங்க, ஐயோ பாவம் என்பார். ஏன்?
அவன் எப்பேற்பட்ட காரியம் பண்ணான்னு தெரியாம கேட்பார். அவர் கேட்கிறாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏங்க அவன் பயங்கரமான முள்ள மாறிங்க சொல்லி தெரிய வச்சுக்கலாம். ஆனால் அதே ஊர்ல இன்னொரு 2 பழைய திருடன் இருக்கிறான். இவன் அடி வாங்கும் போது என் தலைவனை ஏன் அடிக்கிறான்னு வந்து கத்துறான். இவன் யாரு? அவன் பழைய திருடன். அப்ப என்ன செய்வோம்? இனத்தோட சேர்ந்துச்சுன்னு விட்டுருவோமா இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கு அப்படி சேர்ந்து கொண்டவர்கள் தன்னுடைய தலைவனுக்காக குரல் கொடுப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ள தேவையில்லை. ஆனால் நியாயமான நடுநிலையான நிலைப்பாடு எது? தலைவனுக்கொன்று தொண்டனுக்கொன்று என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல், தெரிஞ்சவனுக்கொன்று தெரியாதவனுக்கொன்று என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல், வலியவனுக்கொன்று எளியவனுக்கொன்று என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து கட்டளையும் அல்லாஹ் உத்தரவிட்டான், செய்தோம். இதான் நடுநிலை சமுதாயம். அது யாரா இருந்தாலும் செய்தோம். இதான் நடுநிலை சமுதாயம். அந்த சகாபாக்கள் இருந்தார்கள். மக்காவாசிகள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக அவர்கள் அக்ஸாவை நோக்கி தொழல, அல்லாஹ் சொன்னாங்கறனால தொழுதார்கள். யூத நசாராக்களின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக காபாவை நோக்கி தொழல, அல்லாஹ் சொன்னான்னு தொழுதார்கள். அவ்வளவுதான். இதுதான் சிறந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு திருட்டு குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு பெண், மஹ்சூமி குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார், அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க கூடாது என்று பரிந்துரை கேட்டு வருகிறது. நபிகள் பெருமகனார் கோபப்படுகிறார்கள். உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண் திருடி இருக்கிறார், தண்டிக்கப்படக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்து நாசமானதற்கு காரணம் என்ன? அவர்கள் அநியாயக்காரர்களா இருந்தார்கள். எந்த சமுதாயம்? அவர்களிலே ஒரு பிரபலமானவர் தவறு செய்து விட்டால் தரக்கூ, அவரை விட்டு விடுகிறார்கள். ஆனால் அவர்களிலே ஒரு வலியவன், எளியவன், சாமானியன் தவறு செய்தால் அகதுஹு, உடனே பிடித்து விடுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனது என்றார்கள். நபிகள் நாயகம் ஒரு நியாயமான சமுதாயத்திற்கு படிப்பினை சொன்னார்கள், அறிவுரை வழங்கினார்கள். என்ன தெரியுமா? நீதமிக்க சமுதாயம் யார் தெரியுமா? அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மது சரிகத், என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கூட லகத்தஅது யதஹா, அவள் கையை துண்டிப்பேன் என்றார்கள். அதான் சிறந்த சமுதாயம். சிறந்த சமுதாயத்தின் அளவுகோல் என்ன? நடுநிலை பார்வை என்றால், தன்னிடத்திலே இருக்கக்கூடியவன் பாதிக்கப்பட்டால் நாம் உழைக்கிறோம், அவனுக்காக குரல் கொடுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. அந்த சமுதாயம் இனவெறி இல்லை. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த சமுதாயத்திற்கும் இனவெறி மிக்க சமுதாயத்திற்கும் அழகான ஒரு வித்தியாசம் சொன்னார்கள். மன் தஆ இலல் அஸபியத்தி ஃபலைஸ பின்னா என்றார்கள். யார் இனவெறியின் பக்கம் அழைக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது என்றார்கள். உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன் சமூகத்திற்காக போராடுகிறான், தன் சமூகத்திற்காக குரல் கொடுக்கிறான், அது இனவெறி ஆகுமா என்று கேட்டார்கள். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், அது இனவெறி ஆகாது என்று. இன்னைக்கு நாம் என்ன செய்வோம்? நம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், பின்தங்கி இருக்கிற சமுதாயம், இடஒதுக்கீடு கிடைக்காமல் இருக்கிற சமுதாயம், தமிழகத்தின் கிடைத்தும் போதுமான அளவில் கிடைக்காத சமுதாயம், அதற்காக வேண்டி போராடி கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது நம் சமுதாயம் என்பதற்காக போராடுகிறோமே, முத்தலாக்கு தடை சட்டம் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்திலே மூக்கை நுழைப்பதை கண்டிக்கிறோமே, பாபர் பள்ளிவாசல் என்று வந்தவுடனேயே ரோட்டில் வந்து நிற்கிறோமே, இப்படி தன் சமுதாயத்திற்கான பாதிப்பிற்காக வந்து நிற்கிறோமே, இது இனவெறியா? இதான் அந்த சஹாபியினுடைய கேள்வி. நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், அது இனவெறி அல்ல, அது நல்லதுதான். நம் சமூகத்திற்காக போராடுவது நல்லதுதான். ஆனால் எது இனவெறி தெரியுமா? உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் தவறு செய்திருந்தாலும் நீ என்ன செய்கிறாய்? அவனுக்கு நியாயம் கேட்டால், எப்படி வக்காலத்து வாங்கினால் அது இனவெறி என்றார்கள். யார் இனவெறியின் பக்கம் செல்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்றார்கள். இன்றைக்கு அந்த இனவெறி இயக்க வெறியாக உருவெடுத்திருக்கிறதா இல்லையா? ஒருவன் பின்னால் செல்கிறார்கள், ஏகத்துவ கட்டமைப்பை கலைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும்,
அதை நிர்மூலமாக்க வேண்டும், இவர்களால் எந்த பெரிய பணிகளையும் செய்ய விடாமல் முடக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஒதுங்கி ஓடுகிறது. யார் பின்னால்? யார் ஆன்மீக கிரிமினலாக ஆன்மீகத்தின் பெயரால் பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறாரோ அவர் பின்னால் ஓடுகிறார்கள். உன் தலைவன் திருமணமான பல பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறானே, அதை பற்றி யாரும் பேசாதீர்கள், நாங்கள் தனிநபர் மானத்தை பாதுகாக்க புறப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கள்ள தொடர்புக்காக வேண்டி இயக்கங்களை அமைத்துக் கொண்டு பின்னால் ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இயக்க வெறியோடு இனவெறியோடு பயணிக்கக்கூடியவர்கள். இந்த சமுதாயம் இறைவனின் கோபத்திற்கு ஆளான சமுதாயம். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றணும், வழி நடத்த வேண்டும், நல்ல புத்தியை கொடுத்து அதிலிருந்து மீட்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான பாடம் சொல்லித் தருகிறான். எப்படி இருக்க வேண்டும்? நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கின்ற, நல்வழியில் மக்களை அழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வல் தக்கும் மின்கும் உம்மா, நீங்கள் ஒரு சமுதாயமாக இருங்கள். யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழையுங்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுங்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுங்கள். அதற்காக சமுதாயம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறான். அந்த சமுதாயத்தினுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும்? நன்மை என்று வருகிற பொழுது அதில் வீரியத்தோடு மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த நன்மையான காரியத்தை தன்னால் இயன்றவரை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்கணும். எப்படி? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்திருந்தார்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய பாவனைகள் என்ன, அவருடைய நற்காரியங்கள் என்ன, அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ். திருமறை குர்ஆனிலே அந்த சமுதாயத்தை சிலாகித்து பேசுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர். வல்லதீன மஅஹு, அவரோடு இருக்கிறார்களே அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஷித்தாவு அலல் குஃபார், இறை நிராகரிப்பாளர்களை மிக கடுமையாக எதிர்ப்பார்கள். இறைவனுக்கு நிராகரிக்கின்ற காரியத்தை ஏற்க மாட்டார்கள். அந்த நிராகரிப்பாளர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஒரு ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு இடையிலே இரக்கம் காட்டுவார்கள். தங்களுக்கிடையில் உள்ள இந்த கொள்கைவாதிகளிடத்திலே இரக்கம் காட்டுவார்கள். தராகும், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அடையாளம் சொல்கிறான், சிறந்த சமுதாயத்தின் அடையாளம் சொல்கிறான். ருக்கஅன், ருக்கு செய்தவர்களாக, ஜமாத்து தொழுகைகளிலே முழு ஈடுபாடுகள் கொண்டவர்களாக, முழு கவனங்களையும் அக்கறைகளையும் கொட்டியவர்களாக இருப்பார்கள். சுஜ்ஜதன், சஜ்தா செய்தவர்களாக. ருக்கஅன் சுஜ்ஜதன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய திருப்தியையும் எதிர்பார்த்தவர்களாக ருக்கு செய்யக்கூடிய, சஜ்தா செய்யக்கூடிய அந்த தோழர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். சீமாவும், அவர்களுடைய அடையாளம் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சஜ்தா செய்ததனுடைய ஒரு வடு அவர்கள் முகத்திலே தெரியும் என்று அல்லாஹ் சொன்னான். சிறந்த சமுதாயம் யார் என்று புரிகிறதா? ஐவேளை தொழுகையிலே, ஃபரலான தொழுகையிலே, சுன்னத்தான தொழுகைகளிலே, நஃபிலான தொழுகைகளிலே, தஹஜ்ஜுதான தொழுகைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, தனித்தல்ல ஜமாத்தோடு கூட்டு தொழுகையிலே, ஜமாத்து தொழுகையிலே தன்னை இணைத்துக் கொண்டு வணக்க வழிபாடிலே மூழ்கி திளைப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களின் அடையாளங்கள், பலதரப்பட்ட பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நல்வழியின் பால் மக்களை அழைப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள், தவறு யார் செய்தாலும் தட்டி கேட்பார்கள், தங்களிடத்தில் நடந்தாலும் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் இபாதத்துகளில் அவர்கள் ருக்கு செய்பவர்களாக, சஜ்தா செய்பவர்களாக அந்த கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தொழுகையில் அவ்வளவு ஈடுபாடோடு இருப்பார்கள். இது எந்த சமுதாயத்திடம் இணைந்திருக்கிறதோ அவர்கள்தான் சிறந்த சமுதாயம். இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய திருப்தியை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், அல்லாஹ்வும் திருப்தி அடைந்தான். அந்த சமுதாயத்தினுடைய பண்பு என்ன? ஐவேளை தொழுகையிலே அந்த சமுதாயம் ராணுவ படை போன்று அணிவகுத்து நிற்பார்கள்.
எந்த சமுதாயத்திடம் தொழுகை இல்லையோ அந்த சமுதாயம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளான சமுதாயம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், அல்லாஹு ஸலாத், தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபு ஷஹவாத், மன இச்சைகளை பின்பற்றுவார்கள், சௌஃப யல்கௌன கையா, அவர்கள் அழிவைத்தான் சந்திப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். யாரு தொழுகையை வீணடிக்கிறார்களோ, தொழுகையிலே அக்கறையற்று இருக்கிறார்களோ, தொழுகையிலே பேணுதல் இல்லாமல் நடக்கிறார்களோ, அவர்கள் அழிந்து நாசமாகத்தான் போவார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களோடு அங்கம் வகித்து விடக்கூடாது. வணக்க வழிபாடுகளில் யார் தீர்க்கமாக இருக்கிறார்களோ, அதிலே தொடர்ச்சியாக இருக்கிறார்களோ, அதிலே படைத்தவனுக்காக வணங்கி வழிபட்டு சஜிதாவிலே விழுந்து அதன் வடுவாக முகத்திலே அடையாளம் தென்படுகிறதோ, அதோடு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ, அவர்களோடு இருக்கணும். வெறுமனே தொழுகை மட்டும் அளவுகோலா வச்சீங்கன்னு வைங்க, இன்றைக்கு ஒரு ஜமாத் வரும். நாங்கள் ஃபர்லு தொழுகிறோம், சுன்னத்து தொழுகிறோம், நஃபீல் தொழுகிறோம், ராத்திபுக்கு போறோம், இரவு பகலாக தொழுகிறோம், தஸ்பீஹ் தொழுகிறோம், இஷ்ராக்கு தொழுகிறோம், அவ்வாபின் தொழுகிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல, சேர்த்துக்குவாங்க. தொழுகிறோம், ஏராளமான தொழுகைகளை தொழுகிறோம், நன்மையை ஏவுகிறோம், தீமையை தடுக்க மாட்டோம். ஏன்? பிரச்சனை ஏற்படும், சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படும். திருக்குரானை படிக்க கூடாது. ஏன்? அதை படித்தால் புரியாது. வேற எதை படிக்கணும்? அமல்களின் சிறப்பை படிக்கணும். மகான்கள் பெயரால் கட்டுக்கதையில் இருக்கிறதே சிந்திக்க கூடாது. அப்புறம் கேள்வி கேட்க கூடாது. கேட்டா வழிகிட்டு போயிருவீங்க. இவர்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் சஜிதாவுடைய அடையாளம் மட்டும்தான், வேற அடையாளம் இருக்க. நன்மை ஏவுவீங்களாங்க, தர்கா வழிபாடு, தட்டு தகடு தாயத்தை பற்றி எச்சரிப்பீர்களா? நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை என்று ஒதுங்குவார்கள். தொழுகை தொழுகை என்கிறீர்களே, சல்லு கமார் ஆயத்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நபிகளார் சொன்னார்களே, அந்த தொழுகை தான் உங்கள்கிட்ட இருக்கிறதா? அந்த முறையைத்தான் கற்றுக் கொடுக்கிறீர்களா? அவங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ தொழுதுட்டு போங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. இது ஒரு புது வினோதமான சமுதாயம். இந்த சமுதாயத்தில் வரதட்சணை வட்டி தாண்டவம் ஆடுகிறதே, தட்டி கேட்டீர்களா? உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பெண்களை விட்டு செல்கிறீர்களே. இன்றைக்கு பெண் சமூகம் எவ்வளவு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலே சிக்கி சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறது. டிக்டாக் என்ற பெயரால், மியூசிக்கல் என்கிற பெயரால் தன்னுடைய மானத்தை எல்லாம் உலகத்திலே பங்கப்படுத்தி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறதே, அதை தட்டி கேட்பீர்களா? இதுக்குத்தான் பெண்கள் பள்ளிக்கே போகக்கூடாது நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க அட பாவமே, பெண்களை நல்லது செய்யுங்க, தீமையை செய்யாதீங்கன்னு சொல்ல சொன்னா இவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டிலேயே கிடக்கு. குடும்பத்தின் தலைவன் நீங்கள் தானே, அவர்களை கண்காணிக்க வேண்டுமே, அவர்களை வழிநடத்த வேண்டுமே. மர வச்சவன் தண்ணி ஊத்திடுவான், அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று போய்விடுவார்கள். இப்படி 40 நாள் 30 நாள் 3 மாசம் போய் இதனால் மார்க்கத்தை அறிந்து கொண்டோம், இதனால் மார்க்கத்தில் வழி நடந்தோம் என்று சொல்கிறார்களே, அவர்களின் கொள்கை தவறாக இருக்கிறது. மார்க்கம் என்று சொன்னால் பரிபூரணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், வல் மூமினூன வல் மூமினாத்து பாதுஹும் அவுலியாஉ பாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் உற்ற தோழமையாக இருப்பார்கள். ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவார்கள். நீங்க தெளிவாக உலகத்திலே அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் வாழுகிற முஹல்லாவில் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற இந்த திருக்குரான் வசனத்தின்படி எந்த இயக்கம் இருக்குதோ போயிருங்க. குறிப்பிட்ட நான் எந்த இயக்கத்து பேரையே சொல்லல. நான் சொல்லுகிற திருக்குரானில் எடுத்து காட்டுகிற இறை வசனம் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது திருமறை குரானுடைய ஆயத். அது உங்கள் வீட்டிலையும் இருக்கின்ற குரான் வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த ஆயத்துல இப்படி ஒரு வசனத்துல சொல்லப்படுகிறது போல எந்த சமுதாயம் இருக்குதோ அங்க போயிருங்க. அல்லாஹ் சொல்கிறான், யஅமுரூன பில் மஅரூஃப், அந்த கூட்டமைப்பில் உள்ளவர்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் உற்ற தோழமையோடு இருக்கிறார்களே, அவர்கள் நன்மைகளை ஏவுவார்கள். ஒரு பண்பு. வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். 2. வயுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். 3. வயூத்துன ஸகாத், ஸகாத் வழங்குவார்கள்.
யுத்தியூனல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். இது யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க சிறந்த சமுதாயம். 6 இருக்கான்னு பாருங்க. இன்றைக்கு ஒரு சிலரிடத்திலே நன்மையை ஏவுதலும் இருக்கும், தீமையை தடுத்தலும் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்க நம்பிக்கை இருக்காது, அது அரசியல்வாதிகள், ஒதுங்கி விடுங்கள். ஒரு சிலரிடத்திலே நன்மை ஏவுதல் இருக்கும், தீமையை தடுத்தல் இருக்காது, நீங்க ஒதுங்கிருங்க. ஒரு சிலரிடத்திலே நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பார்கள், தூதரை பின்பற்ற வேண்டும் என்பார்கள், மதுகபுகளையும் பின்பற்ற வேண்டும் என்று சேர்த்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒதுங்கிருங்க. ஒரு சிலர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தூதரைத்தான் கட்டுப்பட வேண்டும், நன்மையைத்தான் ஏவ வேண்டும், தீமையைத்தான் தடுக்க வேண்டும். ஆனால் அந்த தீமைகளை நாங்கள் செய்தால் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பார்கள். அவங்களை விட்டு ஒதுங்கிருங்க. நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியில் அழைக்கின்ற, தொழுகை நிலைநாட்டுகிற, ஜக்காத்து வழங்குகிற, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்ற, இவை அனைத்தையும் இணைத்து செயல்படுத்துகின்றவர்கள் யார்? அவர்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர்கள்தான் நபிகள் பெருமகனார் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களின் பண்பை பின்பற்றியவர்கள், அவர்களுடைய நற்பண்பில் நடைபோட்டவர்கள், அவர்களை போன்றே இருக்கின்ற அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்கள் நன்மை ஏவினார்கள், தீமைகளை தடுத்தார்கள், தீமைகளை விட்டு தவிர்த்து கொண்டார்கள், தொழுகையை நிலைநாட்டினார்கள், ஜகாத்துகளை வாரி வழங்கினார்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு, தூதருக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இறை மார்க்கத்தை அப்படியே ஏற்று நடந்தார்களே, அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும். இதுதான் சிறந்த சமுதாயமாக இருக்கும். அதே போல தீமையை தடுக்கின்ற விஷயத்திலே எப்படி தடுப்பது? ஒருவர் தீமை செய்கிறார், அது பாவம், அது பாரதூரம் என்று தடுக்கிறோம். அந்த தீமையை தொடர்ந்து செய்கிறார்கள், தடுத்து கொண்டே இருக்கிறோம். இதை பார்த்து மக்கள் சில பேர் என்ன செய்வார்கள்? இது தவறான அணுகுமுறை என்பார்கள். உதாரணத்திற்கு, ஒரு ஊர்ல மௌலிது ஓதப்படுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ் மாலை சூடுகிற பாட்டு கச்சேரி நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகள் நாயகத்தை இணைத்து விட்டார்கள், ஷிர்க் வைத்து விட்டார்கள். இப்படி மௌலிது ஓதுகின்ற வேலையை செய்கிற இந்த செயல் இறைவனுக்கு இணை வைக்கிற துரோகம் நடக்கிறது. இறை தூதர் காட்டித்தராத ஒரு வழிகேடு பிதாத் நடக்கிறது. பிற சமுதாயத்தை போன்று அந்த சமுதாயத்திலே இருக்கிற ஒரு தூதரை ஒரு கர்த்தரின் மகனாக நம்பிக்கொண்டு அவருக்கு பிறந்தநாளை போல இங்கே பிறந்தநாள் கொண்டாடுகிற பிற கலாச்சாரமும் இருக்கிறது. இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற செயலை தவறு என்று நாம் உணர்ந்து விட்டோம். ஆனால் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வருடா வருடம் செய்கிறார்கள், வருடா வருடம் நாம் கண்டிக்கிறோம். இதை பார்த்துட்டு சில பேர் வருவாங்க. அவங்க யாரு? ஒயிட் காலர்ஸ், இன்ஷர்ட் களையாதவர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், சரிதான். நன்மை ஏவ வேண்டும், அதுவும் சரிதான். தீமையை தடுக்க வேண்டும், அதுவும் சரிதான். ஜக்காத் கொடுக்கணும், அதுவும் சரிதான். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படும், அதுவும் சரிதான். இதுதான் நேர்வழி, இதுவும் சரிதான். ஆனால் போன வருஷம் தான் நம்ம அவங்களை கண்டிச்சிட்டோம்ல, இந்த வருஷம் ஏன் கண்டிக்கணும்? வருஷா வருஷம் ஏன் அதையே பேசணும்? ஏன் ஒரே மௌலிதையே திட்டிக்கிட்டு இருக்கணும்? இல்லைங்க, அந்த செயலிருந்து அவங்க மீண்டு வரலையேங்க. அவெல்லாம் வழிகிட்டு போனவன். இங்க செவிடங்காதுல சங்குதலாமா? ஜென்ம புத்திய செருப்புல அடிச்சா திருந்துமா? அப்ப என்ன செய்ய சொல்றிய? அல்லாண்டு ஒதுங்கி போயிருங்க. அவன் போக்குல போட்டு நம்ம போக்குல போயிருவோம். எப்படி சொல்வார்களே, இவர்கள் சிறந்த சமுதாயம் அல்ல, இவர்களும் அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகிற சமுதாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றான், திருக்குர்ஆனிலே பேசுகிறான். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று சமுதாயத்தை தடுக்கிறான். ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போகிறது, ஒரு கூட்டம் மீன் பிடிக்காமல் ஒதுங்கி விட்டது, இன்னொரு கூட்டம் மீன் பிடிக்காமல் ஒதுங்கியது மட்டுமல்லாமல் மீன் பிடிக்க போவர்களை தடுக்கிறது. போகாதீங்க போகாதீங்க என்று சொல்கிறது. இப்போ அதிலிருந்து ஒதுங்கிய தனியா நிக்கிற கூட்டம் இருக்குதே, அந்த ஒயிட் காலர் கூட்டம், அவர்கள் பேசுகிறார்கள், லிம தஐலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும். நீங்க இந்த சமுதாயத்தை தடுக்கிறீங்க, நீங்க இந்த சமுதாயத்துக்கு அறிவுரை வழங்குகிறீர்கள், அல்லாஹ் அவர்களை அழிக்க போறான். அவு முஅதிபுஹும் அதாபன் ஷதீதா, கடுமையான வேதனை அல்லாஹ் கொடுக்கத்தான் போறான்.
நீங்க ஏங்க போய் அவர்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டார்கள். அப்பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் சொன்னார்கள், மாதிரத்தன் இலா ரப்பிக்கும், ஏன் தெரியுமா, உங்கள் இறைவனிடத்திலே நாங்கள் போய் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக. நாங்கள் ஏன் தடுத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? படைத்த இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லணும். என்ன பதில்? பாவம் செய்பவனும் பதில் சொல்லி ஆகணும். ஏன் பாவம் செய்தாய், உனக்கு இது பாவம் என்று சுட்டி காட்டுபவர்கள் வரலையா? எச்சரிக்கவில்லையா? பாவம்னு தெரியாதா? ஏன் செஞ்ச என்கிற கேள்வியும் பாவிகளுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பாவத்தை தடுக்காதவர்களையும் அல்லாஹ் கேட்பானே, உனக்கு தெரியுமில்லப்பா, உன் கண்ணு முன்னாடி இந்த தவறை செய்யறானேப்பா, நீ ஏன் அதை தடுக்கல கேட்பானா இல்லையா? பெத்த தாய் கேட்கிறாளா இல்லையா? ஒரு பிறந்தவன் சிறு குழந்தை, அந்த குழந்தைக்கு எடுத்து வாயில் போடப்படுகிற பொருள் உணவா அது அழிவா என்று தெரியாது, எதையாவது எடுத்து வாயில போடும், ஏதாவது ஒரு பொருளை வாயில போடும். அப்போ ஒரு பையன் என்ன செய்யறான், ஏய் அதில் வாயில போடாத தட்டி விடுறான். இன்னொரு பையன் சும்மா கடுறான் அப்படின்னு சொல்லி விடுறான். ஒரு பையன் என்ன செய்யறான், வாயில போடுறதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துக்கிட்டு அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்றான், ஆமா ஆமா அவன் தான் வாயில போட்டான், நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவங்க அம்மா என்ன செய்வா, வாயில போட்டவனை திட்டுறதை விட பார்த்துக்கிட்டு இருக்கிற அறிவில்லை, கழுத மாதிரி வளர்ந்துருக்கிறே, உனக்கு புத்தி இல்லை, அந்த குழந்தை வாயில போடுவா தட்டி விட்டு கூடாது என்று கேட்பாளே. ஒரு தாய்க்கு இருக்கிற அக்கறை விட 1000 மடங்கு அல்லாஹ் இருக்கிறது. அல்லாஹ் கேட்பான். பாவம் செய்யறான், தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் செய்யறான், அவனை தப்புன்னு தடுக்காம ஒருத்தர் நிக்கிறானே, ஏன் நின்ன என்று கேள்வி வரும் பொழுது, இல்லை இறைவா நான் தடுத்தேன் என்று பதில் சொல்வதற்காகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா, அவர்களை மட்டும்தான் காப்பாத்தினான். வாஞ்சை நல்லதீன என்ஹவுனானி சூ, யார் அந்த தீமையை தடுத்தார்களோ அவர்களை காப்பாற்றி விட்டோம், மற்றவர்களை குரங்குகளாக பன்றிகளாக உருமாறி விடுங்கள் என்று சொல்லிவிட்டோம். மாறிட்டாங்க. மாறினது யாரு? சனிக்கிழமை மீன் பிடித்தவர்களும் மாறினார்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்காம ஓரத்தில் ஒதுங்கினானே அவனும் மாறினான். ஏன்? அதுவும் கேடுகட்ட கூட்டம். ஏன்? கண் முன்னாடி தவறு தெரிகிறது, தப்பு நடந்திருக்கிறது தெரிகிறது, தவறு செய்ய போகிறான் என்று தெரிகிறது, அவன் தவறு செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கூட அவர்களை பற்றி பேசாமல் யார் அதை தடுக்கிறானோ தடுக்கிறவனிடத்திலே கேள்வி கேட்டார்களே இவர்களும் அழிந்தார்கள். காக்கப்பட்டவர்கள் தப்பித்தவர்கள் யார்? ஒரே ஒரு கூட்டம். எந்த கூட்டம்? யார் அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது தவறு என்று உணர்ந்து அதை தடுத்து கொண்டே இருந்தார்களோ அந்த கூட்டம். அதனால்தான் நாம் இந்த சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தீமையை தடுத்து கொண்டே இருக்கணும். அது மரணிக்கும் வரைக்கும் தீமையை தடுக்கிற பணி நம்ம இடத்துல இருக்கணும். எந்த அளவிற்கு நம்ம இடத்துல ஒரு பார்வை இருக்கும், இப்படியே வந்தா என்ன ஆகும், நன்மை ஏவிக்கிட்டே இருக்கணும், தீமையை தடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா என்ன ஆகும், நம்ம இடத்துல இருக்கிற பலம் குறைஞ்சிரும், கூட்டம் குறைஞ்சிரும், ஆள் அங்கீகாரம் இல்லாம இருக்கும், யாருமே நம்மளை மதிக்க மாட்டான், யாருமே நம்ம கூட சேர மாட்டான், நாம் தனித்து விடப்படுவோம் என்று நினைக்கிறோமே அதான் தவறு. யார் இந்த பணியை மிகச் சரியாக செய்து வருகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்து வளருவார்கள். யார் இந்த பணியை செய்யாமல் தயங்குகிறார்களோ அவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என் சமுதாயத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்திலே மிக உறுதியோடு இருக்கும். லாஹிரீன மன் காலஃபஹும், அவர்களுக்கு மாற்றமாக நடக்கின்ற தீயவர்களுக்கு எதிராக இவர்கள் தான் மேலோங்கி இருப்பார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் இந்த சத்தியவாதிகள் தான் மேலோங்கி நிற்பார்கள். பாவம் செய்பவன் தாழ்ந்துதான் போவான், தவறிழைப்பவன் தாழ்ந்துதான் போவான், அதை தட்டி கேட்பவன், தவறிலிருந்து விலகி இருப்பவன், நன்மைகளை ஏவக்கூடியவன், அதிலே நீடித்திருப்பவன் உயர்ந்துதான் நிற்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் சத்தியத்தை ஓங்கி ஒலிக்க சொல்லிக் கொண்டே இருக்கும். அது தாழாது, மாளாது, வீழாது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மிக தெளிவாக பேசுகிறான், மிக தெளிவாக சொல்கிறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு. அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்பவர்களை நேசிக்க மாட்டார்கள், அவர்களோடு பின்னி பிணைந்திருக்க மாட்டார்கள், அவர்களோடு ஒன்றர கலந்து கொள்ள மாட்டார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. வலவுகானு ஆபாகும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக தன் தகப்பனே நடந்து விட்டாலும் புறக்கணித்து விடுவார்கள். அவ் அபுனாகும், தன்னுடைய பிள்ளைகளே நடந்து விட்டாலும் புறக்கணிப்பார்கள். அவ் இஹ்வானகும், தன் சகோதரர்கள் அப்படி நடந்தாலும் புறக்கணிப்பார்கள். அவ் அஷீரத்தகும், தங்கள் குடும்பத்தார்கள் நடந்தாலும் புறக்கணிப்பார்கள். ஏன் இப்படிப்பட்ட கூட்டம் யார்? அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் இறை நம்பிக்கை எழுதி வைத்து விட்டான். வ அய்யதஹு பிரூஹிம் மின்ஹு, தன்னுடைய தூதர் வான தூதர் ஜிப்ரில் மூலம் அதை உறுதிப்படுத்தி விட்டான். அவர்கள் உறுதியோடு தான் இருப்பார்கள், கடைசி காலம் வரைக்கும் நிலை குலைய மாட்டார்கள். யார்? நீர்த்து போக மாட்டார்கள். யார்? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்ற கூட்டம். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிற யாராக இருந்தாலும் அவர்களை வெறுத்துத்தான் ஒதுங்குவார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க ஹிஸ்புல்லா, இவர்கள் அல்லாஹ்வின் படை. இவர்கள் யார்? இவர்கள் அல்லாஹ்வுடைய படை. அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படைதான் ஜெயிக்க போகிறது என்கிறார். எது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அதன் தூய வடிவிலே பணிந்து நடந்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியிலே நடக்கின்ற கூட்டம். அவர்கள்தான் மிக சீரான முறையிலே சிறப்பான வெற்றி அடைவார்கள். அவர்கள் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நீங்கள் பாருங்கள், திருக்குரான் குறிப்பிடுகிற சிறந்த சமுதாயம் எது? அந்த சமுதாயத்தின் பண்புகள் எது? அந்த சமுதாயத்தின் செயல் திட்டங்கள் எது? அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத் தருகிற சமுதாயம் எது என்று நீங்கள் உரசி பாருங்கள். நாம் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம். இயக்கத்தை நான் உயர்த்தி பேச மாட்டேன். ஏன்? எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்திற்கென்று வளர்ச்சி, வீழ்ச்சி, தளர்ச்சி எல்லாம் இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அளவுகோலை, ஒரே ஒரு பிரார்த்தனையை நீங்களும் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் சரியான முறையிலே நம்மை வழிநடத்துகிறான். தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் நாம் கேட்கின்ற பிரார்த்தனை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக. கேட்கிறோமா இல்லையா? அதே அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேருமே கேளுங்கள். நன்மையை ஏவுகிற ஒரு கட்டமைப்பிலே இருக்கின்றோம், தீமையை தடுக்கிற கட்டமைப்பில் இருக்கின்றோம், குர்ஆன் சுன்னாவை கட்டுப்பட்டு நடக்கின்ற கூட்டமாக இருக்கிறோம், தொழுக வேண்டும் என்று தொழுகையை நிலைநிறுத்துகிற கூட்டமாக இருக்கின்றோம். இந்த கூட்டமைப்பில் நாம் பயணிக்கின்றோம். ஏன் இதை சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நபிகள் பெருமகனார் தன்னோடு இருக்கின்ற சஹாபாக்களோடு ஒன்றிணைந்த காலகட்டத்திலே ஒரு பிரார்த்தனை அதிகம் அதிகம் கேட்டுக்கொண்டார்கள். என்ன கேட்டார்கள்? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என் உள்ளத்தை உன் மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்யுன்னு கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பிரார்த்தனையை நீங்க நாங்க வரும்போது கேட்கறீங்களே, எப்படி? நான் இந்த துவாவை கேளுங்க நான் சொல்றேன்ல, சொன்ன உடனே பார்த்தீர்களா அவருக்கே அந்த ஜமாத்துல இருக்கிறதா வேணாமா டவுட் வந்துச்சுன்னு நினைக்க கூடாது. எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். சரி, நம்ம முஸ்லீமா தானே இருக்கிறோம், நாமெல்லாம் முஸ்லீம் தானே, அல்லாஹ்வை கடவுள் நம்புறோம்ல, அப்புறம் ஏன் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம்? இப்ப இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக, அப்ப நம்ம வழிகட்டே இருக்கிறோம். நேரான வழியில இருக்கிறோம், என்றென்றும் இருக்கணும், அதான் முக்கியம். நேரான வழியிலேயே இறக்கணும், அதான் முக்கியம். அதன் அடிப்படையில் சொல்கிறோம், இது நேரான வழியில் பயணிக்கிறது, இதுதான் சரி என்றால் இதன் பயணம் தொடரட்டும். கேட்போம் அல்லாட்ட. நான் சொல்லுகிற இந்த சவால் இருக்கிறதே, இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, வேற எந்த இயக்கத்துக்காரன்னு சொல்ல பயப்படுவான். யா அல்லாஹ், நான் இருக்கின்ற இயக்கம் நேரான பாதையாக இருந்தால் என்னை இதிலேயே இருக்கவை, இதிலே இருக்கக்கூடியவன் பெரிய அயோக்கியனா இருந்தால் இதிலிருந்து அவர்களை நீக்கிவிடு. கேட்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்? அயோக்கியனை தானங்க தலைவனாக வச்சிருக்கிறோம்.
அதுக்கு தானங்க இயக்கத்தையே உண்டாக்கி இருக்கிறோம்பா. கேட்க மாட்டான். நாம் சொல்வது என்னவென்றால், யாராக இருந்தாலும் கேளுங்கள். ஏன்? நாம் உங்களை திரட்டியது ஓட்டுக்கோ சீட்டுக்கோ பதவிக்கு பட்டத்துக்கு இல்ல, மறுமை வெற்றிக்குத்தானே. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ், இதை மறுமை வெற்றிக்கு வழிநடத்துகிற ஜமாத்தா இருந்தால் இதுலயே நீடிக்கவை, இல்லை என்றால் வேற ஒரு சமுதாயத்தை உருவாக்கு, நாங்க அதுல போயிடுறோம். இல்ல இந்த ஜமாத் நல்லதுதான், இதுல உள்ள 4 கெட்டவன் இருக்கிறான், அவனை தூக்கிறப்ப கேளுங்க. இந்த அளவிற்கு நாம் ஏன் உறுதிபூர்வமாக பேசுகிறோம் என்றால், நாம் நம்மால் இயன்ற பணிகளை செய்து வருகிறோம். நம்முடைய கொள்கையின் அடிப்படையிலே உரசி பார்க்கிறோம். குர்ஆன் சொன்ன ஒத்த நிலையில் இந்த சமுதாயம் இருப்பதாக நாம் உணர்கிறோம். அதனால் இதிலே இணைந்து களப்பணி ஆற்றுகிறோம். உங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய பேரும் புகழையும் பதவியையும் பட்டத்தையும் தக்க வைப்பதற்காக திரட்டல. இவை அனைத்துமே படைத்த இறைவனால் உருவாக்கப்பட்டு, படைத்த இறைவனால் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டு, படைத்த இறைவனால் இந்த உலகத்திலே ஏகத்துவ ஜோதி மெருகூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் வழியிலே மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களை சத்திய பாதையின்பால் அழைப்பதற்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். இது என்றென்றும் தொடர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த சமுதாயத்தின் பண்புகளில் எதையும் விட்டுவிடாத அளவிற்கு பேணுதலோடு நாம் நடக்க வேண்டும். நன்மை ஏவுகிற விஷயத்திலும், அந்த நன்மையை நாம் செயல்படுத்துகிற விஷயத்திலும், தீமையை தடுக்கின்ற விஷயத்திலும், தீமை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ளுகிற விஷயத்திலும், தொழுகையை நிலைநாட்டுகிற விஷயத்திலும், அடுத்தவரை தொழ தூண்டுகிற விஷயத்திலும், ஜக்காத்தை கொடுக்கின்ற விஷயத்திலும், அடுத்தவரை கொடுக்க வைக்கின்ற விஷயத்திலும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்ற விஷயத்திலும், மற்றவரை கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் கட்டுப்பட வேண்டும் என்ற மார்க்கத்தை நிலைநாட்டுகிற விஷயத்திலும் மிகச் சரியாக நடப்போமேயானால், அல்லாஹ் சொல்கிறான், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து செயல்படுகிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா வ ஸாலிஹீன், அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, உயிர் தியாகிகளோடு, நல்லடியார்களோடு மறுமையிலே அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இன்றைக்கு நாம் சத்திய கொள்கை எது என்று உரசி பார்த்து ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இதே கொள்கையில் மிகச்சிறப்பாக பயணித்தால், அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையில் அந்த நபிமார்களோடு, நல்ல மனிதர்களோடு, அந்த உண்மையாளர்களோடு, அந்த உயிர் தியாகிகளோடு ஒன்றாக நிரந்தர இல்லத்தில் சுவனத்திலே நாம் பயணிக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு சுவனத்திற்கு வாரிசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.